ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம எங்கே வந்திருக்கோம் அப்படின்னா கோயம்புத்தூரில் இருக்க மருதமலை முருகன் கோயிலுக்கு தான் வந்திருக்கோம். இந்த கோயிலோட சிறப்பம்சங்கள் என்ன, இந்த கோயிலுக்கு எப்படிலாம் வரலாம் அப்படிங்கிறத நம்ம இந்த வீடியோவில் பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நாம் இந்த கோயிலுக்கு போகிறக்கு கோயம்புத்தூர் ரயில்வே ஸ்டேஷன் வந்துட்டு அங்கேருந்து 1C பஸ்ஸில் வந்து வடவழி வரைக்கும் போயிட்டு அங்கேருந்து மருதமலை பஸ் மாதிரி போகணும். இன்கேஸ் பஸ்ஸில் வரவங்க வந்து காந்திபுரம் பஸ் ஸ்டாண்ட் வந்துட்டு அங்கேருந்து மருதமலைக்கு பஸ் இருக்கும். அங்கே அடிக்கடி பஸ் இருக்காது, டைமுக்கு தான் இருக்கும். பட் நீங்கள் ரயில்வே ஸ்டேஷன் வந்துட்டீங்க அப்படின்னா இந்த 1C பஸ் வந்து எவ்ரி 5 மினிட்ஸ் நிறையா பஸ் இருக்கும். ஸோ அங்கேருந்து வடவழி வந்துட்டு அங்கேருந்து மருதமலைக்கு நம்ம வந்து சேர்ந்துடலாம். இதுதான் மருதமலை அடிவாரத்தில் இருக்கிற பஸ் ஸ்டாண்டு. பஸ்ஸு வந்து இங்கே இறங்கிக்கலாம். ஓன் வெஹிக்கிள் வச்சுருக்கவங்க இந்த மேலே மலையோட மேல் பகுதி வரைக்குமே போகிறதுக்கு ரோட் ஃபெசிலிட்டிஸ் இருக்குது. ஸோ இங்கே நிற்கிறாங்க பார்த்தீங்கன்னா, இங்கேருந்து இந்த ரோடு வந்து ஸ்டார்ட் ஆகுது. ஸோ இங்கே வந்து பார்த்திங்கன்னா பஸ்ஸில் போகிறவங்களுக்காக வந்து 10 ரூபா சார்ஜ் பண்ணி அதுக்கும் வந்து அலோவ் பண்ணுறாங்க. அந்த மினி பஸ் வந்து ஆப்ரேட் பண்ணுறாங்க கோயில் நிர்வாகம். ஸோ அதில் போகிறவங்களும் வந்து லாங் க்யூவில் வந்து நின்றுட்டுருக்காங்க. இங்கே நிற்கிற கூட்டத்தை பார்த்தா 1 ஹவருக்கு மேலே ஆக மாட்டிருக்கு. பட் நம்ம நடந்து போகிற வழியில் போனோம் அப்படின்னா அதிகபட்சம் 1/2 ஹவரில் மேலே நம்ம ரீச் ஆகிடலாம் கோயிலுக்கு. நடந்து போகிறது எவ்வளோ ஒரு நல்ல ப்ராக்டிஸ் தானே. இந்த நடந்து வர சிஸ்டமே பார்த்திங்கன்னா அவங்களோட ஆரோக்கியத்தை மேம்படுத்துறதுக்காக தான் அந்த காலத்தில் வழி பண்ணியிருக்காங்க. இது நம்ம தான் தோன்றி விநாயகர் கோயில். இதை தாண்டி வந்து நம்ம மேலே போகிறப்ப வந்து இடும்பன் கோயில் வரும். நம்ம அப்படியே போகலாம் வாங்க. போகிற வழியில் அப்பப்போ அங்கங்கே வந்து அந்த தார் சாலை வந்து நம்ம கண்ணுக்கு தென்படும். இந்த மாதிரி மண்டபங்கள் வந்து அந்த காலத்தில் சின்னப்ப தேவர்னு சொல்லிட்டு அந்த சினிமா எடுத்தவங்க ரொம்ப ஃபேமஸானவங்க, அவங்க வந்து அங்கங்கே கட்டி கொடுத்துருக்காங்க. ஸோ அந்த மண்டபங்கள்லாம் இளைப்பாடுறதுக்கு வந்து ரெஸ்ட் எடுக்கிறதுக்கு வந்து அவ்வளோ ஒரு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது. ரொம்பவுமே பயனுள்ள வகையில் வந்து அதெல்லாம் வடிவமைச்சிருக்காங்க. இந்த மாதிரி அப்பப்போ வந்து தார் சாலைகள் வந்து நம்ம கண்ணில் படும். ஸோ இப்போ தான் ரோடெல்லாம் ரீசெண்டாக போட்டிருக்காங்க. சூப்பராக இருக்குது அந்த ரோடெல்லாம். அதில் போகிறவங்களுக்கு வந்து கொஞ்சம் ஜாலி தான் வச்சுக்கோங்களேன். இதுதான் அந்த இடுமன் கோயில். எல்லா முருகன் கோயிலுமே வந்து இந்த இடுமன் கோயில் இருக்கும். அவர் தான் காவல் தெய்வம். அப்படியே அங்கேருந்து மேலே போகிறப்ப இந்த மாதிரி சின்ன சின்ன சிற்றுண்டிகள்லாம் வந்து இருக்கும். வெள்ளரிக்காய், மாங்காய், அன்னாச்சி பழம் இதெல்லாம் வந்து நீங்கள் வாங்கி சாப்பிட்டு ரெஸ்ட் எடுத்துகிட்டு திரும்பவும் உங்கள் நடை பயணத்தை வந்து தொடரலாம். அந்த மாதிரி நம்ம போயிட்டுருக்கும்போது வந்து நிறைய இடங்களில் வந்து தானம் செய்கிறதுக்கெலாம் வேண்டியிருக்கும். அதனால் நீங்கள் போகிறப்ப கண்டிப்பாக கொஞ்சம் சில்லறை மாற்றி வச்சுட்டு போய்க்குங்க. அந்த மாதிரி வந்து கொடுக்குறதுக்கு வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நம்ம எல்லாரையுமே அப்படிலாம் ஈஸியாக கடந்து போயிட முடியாது இல்லையா? அதனால் வந்து நம்ம கண்டிப்பாக அந்த மாதிரி மாற்றி வச்சுட்டு போகணும். இந்த பஸ் வந்து கீழே கோயில் தளத்துக்கே வந்து விடுறாங்க. இதுதான் அந்த பஸ் ஸ்டாண்டு. ஸோ இங்கே பார்த்தீங்க அப்படின்னா இந்த பஸ் இறங்குற இடத்துலேயே வந்து அன்னதான மண்டபமும் இருக்குது. இதை வந்து நம்ம போயிட்டு திரும்பி வரும்போது பார்க்கலாம். ஏன்னா நம்ம போகிறப்ப சாப்பிடல, வரும்போது தான் சாப்பிட்ற பிளான் இருக்குது. வரும்போது பார்க்கலாம். இப்போ நம்ம அப்படியே ஒரு 20 நிமிஷத்துக்கு மேலே வாக்கிங்கில் வந்து மேல் மண்டபத்துக்கு வந்து சேர்ந்துட்டோம். நம்ம மூலஸ்தானத்தை நெருங்கும்போது வந்து அங்கே பஞ்ச விரிச்ச விநாயகர் சன்னதி வந்து இருக்கும். பொதுவாக அந்த அரச மரத்தடியில் இருக்கிற பிள்ளையார் வந்து இங்கே பார்த்தீங்கன்னா அரசு, அத்தி, வேம்பு, வன்னி, கொரக்கட்டை அப்படிங்கிற 5 மரத்தடியில் வந்து 5 முகங்களோடு வந்து காட்சி தராரு. நாம் இன்றைக்கி வந்திருந்த நாள் வந்து கிருத்திகை நாள். ஸோ அந்த அன்னைக்கு வந்து தேர் வந்து இழுத்துட்டு இருந்தாங்க. அதை பார்க்குறதுக்கு வந்து கண் கோடி வேணுங்கிற அளவுக்கு அவ்வளோ ஒரு அருமையாக இருந்துச்சு. வார்த்தைகளால் சொல்ல முடியாது. எல்லோரும் வந்து அந்த அரகுர கோஷம் போட்டு முருகனை வழிபடுறது வந்து எதாச்சும் எனக்கே வந்து ஒரு சர்ப்ரைஸாக இருந்தது. நான் படியேறி வரேன், கரெக்டாக அந்த தேர் வந்து அப்படியே அந்த ஊர்வலம் வருது. ரொம்பவுமே சூப்பராக இருந்துச்சு. அந்த ஃபீல் வந்து முருகனோட தரிசனம் அவ்வளோ ஒரு அற்புதமாக இருந்தது. அப்புறம் அந்த சிறப்பு தரிசனம், பொது தரிசனம் சொல்லிட்டு அந்த க்யூவில் நின்றுட்டு எனக்கு க்யூ எங்கே தொடங்குதுன்னே தெரில. அதனால் நான் ஏதோ க்யூவில் நின்று வந்தேன். அது பார்த்தா சிறப்பு தரிசனம் வழியாக வந்துருச்சு. இருந்தாலும் பரவாயில்ல அப்படின்ட்டு நம்ம அப்படியே உள்ளே போயிட்டோம். ஆஃப் இயர்லி லீவு, சண்டே, கிருத்திகை அப்படின்னு சொல்லிட்டு அங்கே கூட்டம் செம்ம கூட்டங்க. இதுதான் அந்த கவுண்ட்ரு. அங்கே நம்ம டிக்கெட் வாங்கிட்டு அப்படியே உள்ளே போனோம். அங்கே போகிறப்ப வந்து இவர் தான் வந்து நம்ம மருதாச்சலம், மருதமலை மேலே அமர்ந்திருக்கிற பாலதண்டாயுதபாணி மருதாச்சலம் அப்படின்னு அழைக்கிறாங்க. அங்கே எங்கே பார்த்தாலும் மக்கள் கூட்டமாக தாங்க இருக்குது. ஒரு வழியாக க்யூ வந்து அரசு அதிகாரிகள்லாம் சேர்ந்து ஒரு வழியாக செட் பண்ணி விட்டாங்க. ஸோ நம்ம தரிசனம் முடிச்சுட்டு வெளியில் வரும்போது வந்து பார்த்திங்கன்னா க்யூவெல்லாம் கொஞ்சம் டீசெண்டாக நீட்டாக மெயின்டைன் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. அங்கேருந்து அப்படியே அந்த பாம்பாட்டி சித்தர் குகை கோயிலுக்கு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு வந்தோம். ஏற்கனவே ஒரு 15 வருஷத்துக்கு முன்னாடி நம்ம இங்கே வந்தோம். ஸோ அதுக்கப்புறம் இப்போ தான் வர்றதுக்கு
டைம் கிடச்சிது, முருகனோட அருளும் கிடச்சிதுன்னு வைங்களேன். மலைக்கோயிலுக்கெல்லாம் எப்போவுமே அழைப்பு இருந்தால் தான் வர முடியும் அப்படிங்கிறது ஒரு ஐதீகம். அது கண்டிப்பாக வந்துட்டோம். நான் வந்த அன்னைக்கு கிருத்திகை, முருகனோட ராஜ அலங்காரம் அப்படிங்கிறதெல்லாம் வந்து அவ்வளோ ஒரு சூப்பராக இருந்தது. இந்த பாம்பாட்டி சித்தர் கோவில் வந்து இங்கே ரொம்ப ஃபேமஸ்ஸு. அந்த 18 சித்தர்களில் ஒருத்தர் வந்து இந்த பாம்பாட்டி சித்தர் இங்கே வந்து வசிச்சிருக்காங்க. முருகன் வந்து இவருக்கு பாம்பு வடிவத்தில் வந்து அருள் பாலிச்சு தான் வந்து இங்கே ஐதீகம் இருக்குது. இங்கே வரவங்க வந்து அவரோட மண்டபத்தில் உட்காந்து கொஞ்சம் நேரம் தியானம் பண்ணிவிட்டு அமைதியாக தரிசனம் பண்ணிவிட்டு அப்படியே போகிறாங்க. ஒரு நல்ல அடர்ந்த காட்டுக்குள்ளே வந்து இந்த கோயில் தான் அமைஞ்சிருக்கிறது வந்து அவ்வளோ ஒரு நல்லா இருக்குது. இந்த பறவைகளோட ரீங்காரமாகட்டும் எல்லாமே நல்லா இருக்குது, சூப்பராக இருந்துச்சு. அப்புறம் இங்கே பார்த்திங்கன்னா ஓய்வு எடுக்கிறதுக்கு வந்து மண்டபம், அப்புறம் வீட்டிலேருந்து சாப்பாடு கொண்டு வந்தீங்கன்னா இங்கெல்லாம் உட்காந்து சாப்பிட்ற மாதிரி மண்டபங்களாக வச்சுருந்தாங்க. அப்புறம் இன்னொரு கியூ நின்றுட்டு இருந்தாங்க. என்னடான்னு பார்த்தா அங்கே பிரசாதம் கொடுத்துட்டு இருந்தாங்க. நம்மளும் அந்த கியூ விடாமல் ஃபாலோ பண்ணி வந்துட்டு அந்த பிரசாதம் வந்து வாங்கி சாப்பிட்டாச்சு. இப்போ நம்ம இந்த கோயிலோட வரலாறு என்ன அப்படிங்கிறத பார்க்கலாம் வாங்க. இந்த மருதமலை கோயில் வந்து முருகனோட 7வது படை வீடாக கருதப்படுது. அருணகிரிநாதரால் பாடப்பட்ட திருப்புகளில் வந்து மருதன் அப்படிங்கிற பேர் வந்து இடம்பெற்றிருக்கு. இந்த மருதாச்சலம் இருக்க மணக்கவலை எதற்கு அப்படிங்கிற அந்த வசகத்தை தான் நம்ம இப்போ பார்த்தோம். மூலஸ்தானத்துக்கு பக்கத்தில் இருக்குது. அதேமாதிரி இந்த கோயில் வந்து 12ஆம் நூற்றாண்டை சேர்ந்தது அப்படிங்கிறதுக்கான ஆதாரம் வந்து திருப்பூரில் திருமுருகன் பூண்டி அப்படிங்கிற கோயில் வந்து தேவாரம் பாடல் குறிப்பு வந்து இருக்குது. அதில் இந்த மருதமலை பற்றின குறிப்பு வந்து இருக்கிறதுனால இது 12ஆம் நூற்றாண்டை சேர்ந்த கோயில் அப்படிங்கிறது வந்து ஆதாரபூர்வமாக தெரியுது. இதுதான் அங்கே இருக்க அந்த அன்னதான மண்டபம். இன்றைக்கி கிருத்திகைங்கிறதுனால வந்து வர்ற எல்லாருக்குமே ஒரு அருமையான ஒரு சாப்பாடு வந்து விருந்து கொடுத்துட்டு இருந்தாங்க. நாமளும் அதில் கலந்து சாப்பிட்டுட்டோம். இந்த கோபுரம் இருக்கு இல்லையா, இது வந்து 2013 கரெக்டாக என்னோடய மேரேஜ் ஆன அந்த வீக்கில் தான் வந்து ஓப்பன் பண்ணியிருக்காங்க. மாண்புமிகு ஜெயலலிதா அம்மா அவர்கள் வந்து 2013 வருஷத்தில். மேற்கு தொடர்ச்சி மலை அடிவாரத்தில் அமைஞ்சிருக்க இந்த ஒரு அற்புதமான திருத்தலத்துக்கு உங்கள் குடும்பத்தோட நேரம் இருக்கும்போது போயிட்டு வாங்க. அந்த முருகனோட தரிசனம் உங்கள் கஷ்டத்தெல்லாம் நீக்கிடும். மருதாச்சலம் இருக்க மணக்கவலை எதற்கு. மீண்டும் இதேமாரி ஒரு அற்புதமான கோயில் தல வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். அது வரைக்கும் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாதுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. Thank you. Bye bye.